மனுவும் தன்னோட வீட்டுல இருந்து நிறைய பொருட்களை அரண்மனைக்கு சமமா கொண்டு வரதா சொல்றான் அப்படிங்கறதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல களரி பயிற்சி மணிகண்டன் எடுத்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. பயிற்சி இந்த மாதிரி கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கு. சில நாட்களும் கடந்துருது. குரு முன்னாடி அவங்க பயிற்சி எடுத்துட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. குரு சொல்றாரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நான் கத்து கொடுத்துறேன், நீயும் சிறப்பா கத்துக்கிட்ட, இன்னும் ஒண்ணு மட்டும் தான் உனக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது இருக்கு, அது என்ன அப்படின்னா பூலியங்கம் அப்படிங்கிறாரு. வெளுத்துள்ளியும் பூலியங்கமா அப்படின்னு கேட்டதும் ஆமா அப்படின்னு குருவும் சொல்லவும், இந்த மாதிரி களரி முறையை பத்தி நீங்க இது வரைக்கும் சொல்லி நான் கேட்டதே இல்லையே அப்படிங்கிறா வெளுத்துண்ணி. குருவும் ஆமா, இது வரைக்கும் நான் யாருக்கும் சொல்லி கொடுத்தது இல்லை, ஏன்னா குருவுக்கு மட்டுமே இந்த பயிற்சி கொடுக்கப்படும், அதுவும் இல்லாம ஒரு சில முக்கியமானவங்களுக்கு மட்டுமே சொல்லிக் கொடுக்கப்படும், அது பொதுவா எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கறது கிடையாது அப்படின்னதும் கண்ணன் ஏன் அந்த மாதிரி அப்படின்னு கேட்கிறான். குருவும் இங்க இது எழுதப்படாத விதி, ஆனா இதை நான் மணிகண்டனுக்கு கண்டிப்பா சொல்லி தருவேன், மணிகண்டன் மாதிரி ஒரு சிறந்த மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னா அது தெய்வ சிந்தனை மாதிரி, மணிகண்டன் நான் உனக்கு நாளைக்கு அது சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லவும் மணிகண்டன் ரொம்ப நன்றி அப்படிங்கிறார். நன்றி எனக்கு சொல்லாதப்பா, தெய்வத்துக்கு சொல்லு. குருவுக்கு மட்டுமே கத்துக் கொடுக்கிற இந்த பூலியங்கம் அப்படிங்கிற இந்த களரி பயிற்சி முறையை உன்ன மாதிரி ஒரு மிகச்சிறந்த மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்கறது நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, மணிகண்டன் அவர் காலில் விழுந்து கும்பிடுறாரு. அடுத்த காட்சியில அந்த பயிற்சியை கொடுக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறமேலு குரு சொல்றாரு, இந்த பயிற்சி நீ சிறப்பா கத்துக்கிட்டப்பா, நான் ரொம்ப பெருமைப்படுறத நினைச்சு இந்த களரி பயிற்சிக்கு ரொம்ப சிறந்த மாணவன் நிரூபிச்சுட்ட அப்படிங்கிறாரு. மணிகண்டனும் எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லவும் அவர் சொல்றாரு, உனக்கு பயிற்சி கொடுத்த அந்த பொருட்களை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், அதை நான் பத்திரமா வச்சிருப்பேன், அந்த பொருட்களை எதிர்காலத்துல வரக்கூடிய மாணவர்கள்கிட்ட காமிச்சு பந்தளத்தோட மணிகண்டன் பயிற்சி எடுத்துக்கிட்ட பொருட்கள் நான் பெருமையா சொல்லுவேன் இல்லையா அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி ஆகட்டும் அப்படிங்கிறாரு மணிகண்டன். எதிர்காலத்துல சிறப்பன் சீர் களரி பயிற்சி கூடத்துக்கு அதை பாக்குறதுக்காகவே வருவாங்க, இதோட புகழும் எனக்கு நினைச்சிருக்கும் அப்படின்னு அவர் சொல்லவும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவரும் வணங்க குருவும் ஆசீர்வாதம் பண்றாரு. குரு கிட்ட சொல்லிட்டு அவங்க 3 பேர் இப்ப கிளம்பி வர்றாங்க. வெளுத்துணி அவங்க கூடவே வந்துட்டு, அவங்க முதல்ல சந்திச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு இந்த இடத்துல இருந்ததால நம்ம ஒரே வழியிலே பயணிக்க ஆரம்பிச்சோம், ஆனா இதே இடத்துல நம்ம இப்ப திரும்ப பிரிய வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட, அண்ணன் உடனே இந்த பிரிவு தற்காலிகமானதான், நீ கொஞ்ச நாள் எங்க கூட பழகினாலும் எங்களுக்கு ரொம்ப உற்ற நண்பனா மாறிட்ட அப்படிங்க. மணிகண்டனும் வருத்தப்படாத வெளுத்துணி, நீ என்கிட்ட காமிச்ச தூய்மையான அன்பு என்னைக்குமே எந்த காலத்துக்கும் விலை மதிப்பில்லாதா இருக்கும், எதிர்காலத்துல அர்த்தவங்கள்ல உனக்கு ஒரு ஸ்தானம் உருவாகும், என்ன நம்புறவங்க அந்த இடத்துக்கு உன்னையும் வணங்குவாங்க, என்ன நம்பக்கூடிய கோடான கோடி மக்கள் உன்னோட இடத்துக்கும் வழிபடுவாங்க, இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் உனக்கும் எனக்குமான நட்பு எல்லாராலும் பேசப்படும் போற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்தியா அப்படின்னு கேட்கிறாரு. வெளுத்துணி சந்தோஷப்பட்டு தலையசிச்சு சரி அப்படின்னு சொல்ல, நாங்க எங்களோட பயணத்தை துவங்கட்டுமா அப்படின்னு மணிகண்டன் கேட்கவும் வெளுத்துணி வணங்க இவங்க 2 பேரும் அந்த இடத்தை விட்டு கிளம்புறாங்க. வெளுத்துணி இவங்க 2 பேரும் கிளம்புறது ரொம்ப வருத்தத்தோடு பார்த்துட்டு இருக்க. அடுத்த காட்சியில சேத்தலைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சிறப்பன் களரி பயிற்சி கூடத்தை காமிக்கிறாங்க. அந்த இடம் மணிகண்டனோட பாதம் பட்ட இடம் அப்படின்னும் இன்னைக்கு எல்லாரும் போற்றி வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கதவுகள் முதற்கொண்டு ரொம்ப அப்படி பழைய காலத்து கலைநயத்தோட இருக்கு. மணிகண்டன் கத்துக்கிட்ட களரி பயிற்சி கத்துக்கிட்ட வாளையும் கூட இங்க வச்சிருக்காங்க, அதையும் கூட காமிக்கிறாங்க. அந்த களரி பயிற்சி கூடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய முக்கால் வட்ட ஐயப்பன் கோவிலையும் காமிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.